வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கிங் ஃபார் 2 சீரீஸில் சப்பாத்தி வித் மஷ்ரூம் குர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு கலந்து எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 கப் அளவு, அப்படி இல்லைன்னா 1 கையளவு எடுத்தோன்னா 6 சப்பாத்திகள் வரும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போது கலந்து விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் மேலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கையிலையும் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. பார்க்குறதுக்கும் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்டரோடு இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நம்ம மாவு சரியான பதத்தில் பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதை மூடி போட்டு ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம மஷ்ரூம் குருமா ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் மஷ்ரூமை முதல்ல நம்ம வெந்நீரில் அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். அதுக்கப்புறமா 2 தடவை சாதாரண தண்ணியில் அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உடைத்த கடலை இதை சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்திலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். காளானையும் நம்ம எண்ணெயிலே இப்போ வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு காளான்லேருந்து லேசாக கொஞ்சம் தண்ணி விடும். அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதோட அந்த பச்சை வாசனையும் போகட்டும். மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் நல்லா அடங்கியாச்சு.
இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொதிக்க விடலாம். குருமா நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு அரை மூடி எலுமிச்சை சாறை இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடும். மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக மாவு தொட்டு இதை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல மெலிசா, எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசா திரட்ட முடியுமோ மெலிசா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி திரட்டிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். திரட்டும் போது நிறைய மாவு தொட்டால் தான் நம்ம சப்பாத்தி சுடும்போது தவாலெல்லாம் கருப்பு கருப்பாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக மாவு தொட்டு இதை திரட்டி எடுத்துக்கலாம். புது தவாலில் பண்ணும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி பண்ணோன்னா சரியாக இருக்கும். புது தவாவை எப்படி பழக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தியை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீ அதிகமானால் மட்டும் கொஞ்சமாக தீயை கம்மி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்துடலாம். சப்பாத்தியை கருக விடக்கூடாது, அதுக்கப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். சாஃப்டான நம்மளோட சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான சாஃப்ட் சப்பாத்தி வித் மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.